Hello everyone, welcome to Future Ocean Study Center. இந்த வீடியோவில் நம்ம UGTRB Chemistry Unit 9 Nature of Bonding and Stereochemistry Unit பார்க்குறோம். இது Part 3 வீடியோ. Part 2 வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா hybridization geometry of some simple organic compounds. அது வந்து கான்செப்ட் பேசிஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ்லாம் அதில் பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹைப்ரிடைசேஷன் தான். ஒரு குறிப்பிட்ட ஒரு மாலிகுலை கொடுத்துட்டு அதோட ஹைப்ரிடைசேஷன் என்ன அப்படின்னு நம்ம எக்ஸாமில் கேட்குறாங்கன்னா அதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஹைப்ரிடைசேஷன் சொல்லிட்டோம். ஹைப்ரிடைசேஷனில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சிக்மா பாண்ட் அண்ட் பை பாண்ட். நம்ம சிக்மா பாண்டுக்கும் பை பாண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ சிக்மா பாண்ட்னா நான் சொல்லிட்டேன். நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி சிங்கிள் பாண்ட் சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இது பார்த்தீங்கன்னா இது வந்து சிங்கிள் பாண்ட். இதே சி டபுள் பாண்ட் சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் ஒன்று சிக்மா பாண்ட் ஒன்று பை பாண்ட். இதே ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்ற பட்சத்தில் இதில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும், இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா பை பாண்டாக இருக்கும். இது வந்து இந்த ஐடியா நம்ம கிளியர் ஆகணும். இது இருந்துச்சுனா தான் நம்ம இந்த ஒரு ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட் நம்ம போக முடியும். ஓகே, அப்போ நம்ம சொல்லிட்டோம் சிக்மா பாண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கர் பாண்டு. அதுக்கு வந்துட்டு நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம நிறைய எனர்ஜி கொடுத்தா தான் அதை பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெட் டு ஹெட் லீனியர் ஓவர்லேப் பண்ணியிருக்கும். இந்த மாதிரி ஓவர்லாப்பிங் பார்த்தீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி லீனியர் ஓவர்லாப்பிங் நேருக்கு நேராக ஹெட் டு ஹெட் அந்த மாதிரி பண்ணுறதுனால அது ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும். இதே பை பாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பாண்ட் வந்து வீக்கர் பாண்ட்னால நல்லா ஈஸியாக நம்ம பிரேக் பண்ண முடியும். அண்ட் அது பார்த்தீங்கன்னா ஒரு சைட் வைஸ் ஓவர்லாப் தான் அங்கே நடந்திருக்கும். இப்போ பை பாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்பிட்டர் ஓவர்லாப் பார்த்தீங்கன்னா இந்த சைட் வைஸ் நடக்கிறதால இது லேட்ரல் ஓவர்லாப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரினாலையும் இது வந்து வீக்காக இருக்குது. பட் அந்த சிக்மா பாண்ட் வந்துட்டு ஹெட் டு ஹெட் ஓவர்லாப் ஆகுறதுனால அந்த இடத்துல வந்து அது ஸ்ட்ராங்கராக இருக்குது. இது சைடாக இருக்கிறதால இந்த பாண்ட் நம்ம ஈஸியாக பிரேக் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான், இந்த டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது இந்த ஹைப்ரிடைசேஷனை வந்து நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மாலிகுல்ஸ் கொடுத்து கேட்பாங்களே அது எந்தெந்த ஆட்டம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த 3 ஆட்டமுக்கு தான் நம்ம கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஹைப்ரிடைசேஷன் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கார்பனை சுற்றி 4 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதோட ஹைப்ரிடைசேஷன் sp3. அப்புறம் அதே கார்பன் சுற்றி நமக்கு மூணு சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு sp2 ஹைப்ரிடைசேஷன் வரும். இதே 2 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் sp ஹைப்ரிடைசேஷன் வரும். சரிங்களா, நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் தானாக கொடுக்குறேன். இப்போ நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கும் அதே தான். நைட்ரஜனை சுற்றி பார்த்தீங்கன்னா 4 சிக்மா பாண்ட் இருந்துச்சு, 4 சிக்மா பாண்ட் இல்லை 3 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு sp3 ஹைப்ரிடைசேஷன் வரும். இல்லை 2 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு sp2 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இதே ஒரே ஒரு சிக்மா பாண்ட் தான் இருக்குது அப்படின்ற போது நம்ம sp ஹைப்ரிடைசேஷன் நம்ம சொல்லணும். இது நம்ம ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் சுற்றி நமக்கு 3 சிக்மா பாண்ட் இல்லை 2 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு sp3 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இல்லை ஒரே ஒரு சிக்மா பாண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம sp2 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்சிஜன் ஆட்டம்க்கு நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். சரி, ஓகே, இப்போ இந்த டேபிளோட டீட்டெயில்ஸை மெமரி பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்துட்டு 4 சிக்மா பாண்ட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு நான் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேனை எடுத்துப்போமே. சிம்பிள் மீத்தேன் எடுத்துக்கிறேன். இப்போ மீத்தேன் பார்த்தீங்கன்னா நான் வந்து சுற்றி எனக்கு 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. இப்போ இதெல்லாமே சிங்கிள் பாண்டா நம்ம என்ன சொன்னேன், இப்போ தான் சொன்னேன் சிங்கிள் பாண்டுனா அது வந்து சிக்மா பாண்ட் அப்படின்னு சொன்னேன். அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. அப்போ இங்கே எத்தனை சிக்மா பாண்ட் 1 2 3 4. இப்போ 4 சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ 4 சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ இதோட ஹைப்ரிடைசேஷன் என்னவா இருக்கும், sp3 இருக்கும். அவ்வளோதான், இப்படி தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இதே 3 சிக்மா பாண்ட் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் sp2. அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் கார்பன். இப்போ வந்து கார்பனோட ஹைப்ரிடைசேஷனில் கால்குலேட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து நைட்ரஜன், ஆக்சிஜன் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணுதால நான் ப்ரீஃபாக எழுதுனேன். அப்போ நம்ம போக போக நம்ம பார்த்ததுமே கண்டுபிடிச்சி நம்ம போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் இது எப்படி எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா சிசி எழுதிட்டு சி பாண்ட் சி எழுதிட்டு இப்போ நான் அந்த ஹைட்ரஜன் வந்து நான் அப்படி பிளேஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஒரு கார்பனை சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட்ஸ், நம்ம சிக்மா பாண்ட்ஸ் மட்டும் தான் கால்குலேட் பண்ணோம். எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 சிக்மா பாண்ட் இருக்கா. இப்போது அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ இந்த கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் வந்துட்டு sp3. ஓகே, இப்போ இந்த கார்பன் பாருங்கள். இப்போ இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா அதுக்கு சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது 1 2 3 4. ஸோ 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. அப்போது இந்த ஒரு செகண்ட் கார்பனுடைய ஹைப்ரிடைசேஷன் sp3. ஸோ நமக்கு கொஷனில் கேட்பாங்க இந்த மாதிரி ஈத்தேனுடைய செகண்ட் கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் என்ன, இல்லை ஃபஸ்ட்டு இல்லை 2 கார்பனோட ஹைப்ரிடைசேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம sp3 இது நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின்.
செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே வந்து பாருங்க, இந்த மாதிரி நான் ப்ரீஃப் பண்ணி எழுதுறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த கார்பனை சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது? இது ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு சிக்மா பாண்ட். பட் இங்கே பாருங்கள் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ டபுள் பாண்ட் இருக்குன்னா இங்கே என்ன அர்த்தம்? இதில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, ஒன்று பை பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். நம்ம இங்கே வந்து ஹைப்ரிடைசேஷனில் ஒன்லி சிக்மா பாண்ட் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போது இங்கே சிக்மா பாண்ட் போது இங்கே ஒரு சிக்மா பாண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்போது இந்த கார்பனை சுற்றி நமக்கு எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? 3 சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ 3 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளோட ஹைப்ரிடைசேஷன் என்னவா இருக்கும்? sp2. அதை அந்த சார்ட்டில் நம்ம பார்த்துருந்தோம். அப்போது நம்ம கேட்பாங்க ஈத்தீனில் வந்து இருக்குது கார்பனுக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம sp2 அப்படின்னு சொல்லணும். லைக்வைஸ் இந்த கார்பன் பாருங்கள், இந்த கார்பனை சுற்றில எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது? 3 தான் இருக்குது. 1 2 3. ஸோ 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஹைப்ரிடைசேஷன் sp2. ஸோ அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தேனில் வந்து ரெண்டு கார்பனுக்குமே நமக்கு sp3 ஹைப்ரிடைசேஷன் கிடச்சிது. இந்த ஈத்தீனில் வந்து இந்த 2 கார்பனுக்குமே நமக்கு sp2 ஹைப்ரிடைசேஷன் கிடச்சிது. இது அசிட்டலீனில் இருக்க 2 ஹைட்ரஜன். இந்த 2 ஹைட்ரஜன் கொடுத்து இந்த 2 கார்பன் இருக்குது, அது நடுவில் 3 ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இப்போ ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருக்குன்ற போது நம்ம இதை எப்படி எடுத்துக்கணும்? இதில் ஒன்று தான் நமக்கு சிக்மா பாண்ட், இந்த 2 பார்த்தீங்கன்னா நமக்கு பை பாண்ட்ஸ். அப்போது இப்போ கால்குலேட் பண்ணுங்கள், இங்கே ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது. இந்த கார்பனுக்கு வந்து எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது சுற்றி? இது ஒன்று இது ஒன்று, 2 சிக்மா பாண்ட் தான் இருக்குது. ஸோ 2 சிக்மா பாண்ட் இருக்குன்னா நமக்கு வந்து என்ன ஹைப்ரிடைசேஷன் வரும்னா sp ஹைப்ரிடைசேஷன் தான் வரும். இப்போ இந்த செகண்ட் கார்பனை சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது பார்க்கலாம். இங்கே ஒரு சிக்மா பாண்ட், இதில் ஒரு சிக்மா பாண்ட். ஸோ இதுக்குமே பார்த்தீங்கன்னா 2 சிக்மா பாண்ட் இருக்குது. ஸோ sp ஹைப்ரிடைசேஷன் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஹைப்ரிடைசேஷன் ஃபைண்ட் பண்ணோம். அதாவது இந்த ஒரு மாலிகுல் கொடுத்துட்டு, ஒரு மாலிகுலர் காம்பவுண்ட் கொடுத்துட்டு அதில் இவங்களே சொல்லிடுவாங்க, இந்த ஆட்டம் பாயிண்ட் அவுட் பண்ணிடுவாங்க, இந்த ஆட்டம்க்கு எனக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் அதை சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிட்டு நம்ம இந்த சார்ட் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த சார்ட் வச்சு நம்ம பார்த்து ஆன்சர் பண்ணணும். அவ்வளோதான் விஷயம். ஓகே, இப்போ நம்ம சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ நான் இங்கே ஒரு ப்ரோப்பீன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ப்ரோப்பீனில் வந்து எனக்கு 3 கார்பன் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ உங்கள் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு இந்த 3 கார்பனுக்கும் சொல்லுங்கள், இல்லை ஏதாவது ஒரு கார்பனுக்கும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த நம்பரிங் கொடுத்துட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி 3rd கார்பனுக்கு எனக்கு நீங்கள் ஹைப்ரிடைசேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா 3த்துக்குமே இந்த ஹைப்ரிடைசேஷன் வரைக்கும் கொடுத்துட்டு நம்ம எது மேட்ச் ஆகுது அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ எப்படினாலும் கேட்கலாம், நம்ம எல்லாத்துக்குமே ஃபைண்ட் பண்ண கற்றுக்கலாம். சரி, ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த CH3 எப்படி எழுதுவோம்? இந்த மாதிரி எழுதுவோமா? ஸோ பார்த்தீங்கன்னா CH3 நம்ம இந்த மாதிரி எழுதலாம். அண்ட் இந்த செகண்ட் கார்பன், இங்கே ஹைட்ரஜன், இங்கே டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே வந்து 2 H இருக்குது. ஓகே, இப்போ இந்த 3 கார்பனையும் பாருங்கள். இப்போ இந்த கார்பனை சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? 1 2 3 4 சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது. 4 சிக்மா பாண்ட்னா நமக்கு sp3 வரும். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் கார்பன் பார்க்கலாம். இந்த செகண்ட் கார்பன் சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 தான். இது வந்து பை பாண்டாக வந்துடும். ஸோ அப்போ 3 சிக்மா பாண்ட் தான் இருக்குது இது சுற்றி. அப்போ 3 சிக்மா பாண்ட்னா நமக்கு sp2 ஹைப்ரிடைசேஷன் வரும். நெக்ஸ்ட் இந்த 3rd கார்பன் பார்க்கலாம். 3rd கார்பன் சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது? இங்கே வந்து இந்த டபுள் பாண்டில் இங்கே வந்து ஒரு சிக்மா பாண்ட் வரும். இது செகண்ட் சிக்மா பாண்ட், இது 3rd சிக்மா பாண்ட். அப்போ இங்கே 3 சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ 3 சிக்மா பாண்ட் இருக்கும்பொழுது நமக்கு என்ன வரும்? இங்கே வந்து sp2 வரும். சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ இந்த 3 கார்பனுக்குமே ஹைப்ரிடைசேஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு வந்து sp3, இதுக்கு sp2, இதுக்கு sp2. அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இந்த 5th கொஸ்டின் பார்க்கலாம். இந்த 5th இப்போ நம்ம பார்த்தோன்னே அப்படியே சால்வ் பண்ணலாமா? இப்போ இந்த sp3யோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு ஹாஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கா? இந்த sp3 இருக்குமா? ஸோ அப்போ sp3ல எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? 4 சிக்மா பாண்ட் வரும். அப்போது அதனால் நமக்கு ஹைப்ரிடைசேஷன் sp3 இருக்கும் இந்த CH3க்கு. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் கார்பன் பாருங்கள். செகண்ட் கார்பனுக்கு சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது? இங்கே 1, அப்புறம் இங்கே 2, அப்புறம் இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் வரும். அப்போ இங்கே டோட்டலி 3 சிக்மா பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ 3 சிக்மா பாண்ட்னா நமக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன் வரும்? sp2 வரும். நெக்ஸ்ட் இந்த 3rd கார்பன் பாருங்கள். 3rd கார்பனுக்கு சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது? இங்கே 1, அப்புறம் இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜனுக்கு உள்ள 1 2, அப்புறம் இந்த பக்கம். ஸோ இந்த பக்கம் 2 டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும். அப்போ இங்கே டோட்டலாக 3 சிக்மா பாண்ட் இருக்கும். அப்போ sp2 ஹைப்ரிடைசேஷன்.
நெக்ஸ்ட் ஃபோர்த்து கார்பன் பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது, இந்த பக்கம் ஒரு 1 இருக்கும், இந்த பக்கம் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. நமக்கு ரைட் சைடில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ஸோ இப்போ ட்ரிபிள் பாண்டில் பார்த்தீங்கன்னா 1 நமக்கு சிக்மா பாண்ட், இந்த 2 பை பாண்ட் வரும். அப்போது டோட்டலாக இங்கே நமக்கு 2 சிக்மா பாண்ட் இருக்குது. அதாவது இந்த லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, அதுதான் நமக்கு 2 சிக்மா பாண்ட். நம்ம சிக்மா பாண்டு தான் பார்க்கணும், பை பாண்டை பார்க்காதீங்க. ஏன்னா ஆனால் பை பாண்டு வச்சு நமக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஒரு ட்ரிக் இருக்குது. பட் ஆனால் நம்ம சிக்மா பாண்ட் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டுத்தையுமே போடணும், நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஒன்லி சிக்மா பாண்டை வச்சு நம்ம கற்றுக்குவாங்க. ஸோ 2 சிக்மா பாண்ட் இந்த போல் லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது, ரைட் சைடில் ஒன்று இருக்குது. ஸோ 2 சிக்மா பாண்ட் நமக்கு இங்கே என்ன இருக்கும், sp ஹைப்ரிடைசேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைனல் கார்பன். இந்த கார்பன் சுற்றி பாருங்கள், இங்கேயும் அதே தான். இங்கே ஒரு இந்த பக்கம் ரைட் சைடில் ஒரு சிக்மா பாண்ட், லெஃப்ட் சைடில் ஒரு சிக்மா பாண்ட். ஸோ 2 சிக்மா பாண்ட். அப்போ நமக்கு sp ஹைப்ரிடைசேஷன் வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபிஃப்த்து கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைப்ரிடைசேஷன் வந்து இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸாமில் கேட்டுருவாங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி sp3 இது டோட்டல் ஹைப்ரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஆன்சர். நமக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்டுருவாங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த ஒரு ஆர்டர் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து sp2 இந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அதை சேஞ்ச் பண்ணி நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம அதுக்கு பார்த்து இந்த கொஸ்டின் ஈஸியாக அடிச்சிடலாம். தட்ஸ் இட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். ஸோ 6th கொஸ்டின் நம்ம அப்படியே கால்குலேட் பண்ணலாமா? ஸோ CH3னா இங்கே சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கும், 3 சிக்மா பாண்ட் இருக்கும். ஸோ 3 சிக்மா பாண்ட்னா sp3 சாரி 4 வரும் இல்லையா? ஸோ அங்கே 4 சிக்மா பாண்ட் நமக்கு sp3 ஹைப்ரிடைசேஷன். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் கார்பன் பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3. ஸோ 3 இருக்குது, 3 சிக்மா பாண்ட் வரும் இங்கே. ஸோ 3 சிக்மா பாண்ட் வந்துச்சுன்னா நமக்கு ஹைப்ரிடைசேஷன் sp2 இருக்கும். நெக்ஸ்ட் தேர்டு கார்பன் சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது, இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் 1, ரைட் சைடில் 1, 2. இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் 1 வருமா? ஸோ 3 பாண்ட் இருக்குது. ஸோ 3 சிக்மா பாண்ட் sp2 ஹைப்ரிடைசேஷன். அடுத்து ஃபோர்த்து கார்பன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 1, ரைட் சைடில் 1, 2. அப்புறம் இந்த ஹைட்ரஜன் 2 இருக்கா? அப்போ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 சிக்மா பாண்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ இப்போ இங்கே 4 சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ நமக்கு sp3 ஹைப்ரிடைசேஷன் இங்கே மிடில் வருது. நெக்ஸ்ட் கார்பன் 5th கார்பனில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 1, ரைட் சைட்லேயும் ஒரே ஒரு சிக்மா பாண்ட் தான் நமக்கு இருக்குது. அப்போது 2 சிக்மா பாண்ட் இங்கே இருக்கும். 2 சிக்மா பாண்ட் இருந்தாலும் நமக்கு sp ஹைப்ரிடைசேஷன். நெக்ஸ்ட் இந்த கார்பன் 6th கார்பன் பார்த்தீங்கன்னா 6th வந்துட்டு இங்கே ஒரு லெஃப்ட் சைடில் 1, ரைட் சைடில் 1. ஸோ அப்போது 2 சிக்மா பாண்ட் sp ஹைப்ரிடைசேஷன். நெக்ஸ்ட் இந்த ஃபைனல் கார்பனை சுற்றி நமக்கு எத்தனை சிக்மா பாண்ட் வரும்? 4 சிக்மா பாண்ட் வரும். 4 சிக்மா பாண்ட் வரதுனால நமக்கு sp3 ஹைப்ரிடைசேஷன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த ஒரு 3 கொஷின்ஸ் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போது யூஸ்வலாக இது வந்து ஒரு அரோமேட்டிக் ரிங்கு. நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தோம், இந்த அரோமேட்டிக் ரிங்கில் பார்த்தீங்கன்னா sp2 ஹைப்ரிடைசேஷன் தான் மோர் ஃபேவர் அப்படின்னு சொல்லி. ஸோ சேம் அதே தான் இங்கேயுமே. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ அரோமேட்டிக் ரிங் நம்ம இப்படி எழுதலாமா? ஓகே, இப்போ இந்த கார்பனை செக் பண்ணுவோம். இந்த கார்பன் செக் பண்ணோன்னா நமக்கு இங்கே ஒரு சிக்மா பாண்ட், இங்கே ஒரு சிக்மா பாண்ட், 2 சிக்மா பாண்ட் இருக்குது. ஸோ 2 சிக்மா பாண்ட் இருக்குது. ஸோ நம்ம வந்து என்ன சொல்லுவோன்னா, ஓகே இப்போ நான் அந்த ஹைட்ரஜன் விட்டுருந்தேன், இப்போ நான் ஹைட்ரஜனை சேர்த்துட்டேன். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ கால்குலேட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும். ஓகே, இப்போ பென்சின் பார்த்தீங்கன்னா இப்போ பென்சின் நடுவில் இந்த மாதிரி நம்ம டபுள் பாண்ட் போடுவோம். ஸோ பென்சினில் நமக்கு C6H6 ஸோ 6 ஹைட்ரஜன் நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஹைப்ரிடைசேஷன் கால்குலேட் பண்ணால் நமக்கு கரெக்டாக வரும். sp2ன்றது கரெக்டாக வரும். நம்மளோட ஹைட்ரஜன் போடாததால் எனக்கு வந்து அங்கே டவுட் வந்துருச்சு, 2 சிக்மா பாண்ட் தான் இருக்குது, அப்போ வந்து நமக்கு sp வரும் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த மாதிரி நம்ம டவுட் பண்ணக்கூடாது. இங்கே நம்ம 6 ஹைட்ரஜனாக ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ நம்ம கால்குலேட் பண்ணாக்கா நமக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், ஸோ நம்ம இப்போ பார்க்கலாமா? இப்போ பார்த்தோன்னா நமக்கு சரியாக வரும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு sp2 ஹைப்ரிடைசேஷன், இந்த 6 கார்பனுக்குமே நமக்கு sp2 ஹைப்ரிடைசேஷன் தான் வரும். ஸோ சிம்பிள். ஸோ அதை நான் சொன்னது தான். இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ இந்த கார்பன் பாருங்கள், இது 1 சிக்மா பாண்ட், 2 சிக்மா பாண்ட், 3 சிக்மா பாண்ட். அப்போ 3 சிக்மா பாண்ட்னா நமக்கு sp2 ஹைப்ரிடைசேஷன். அப்படியே தான் இந்த 6 கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா
3 சிக்மா பாண்ட் வரும். ஸோ 3 சிக்மா பாண்ட் இருக்கிறதால sp2 ஹைபிரிடைசேஷன் வரும். ஓகே, இப்போ இந்த சம்குள்ளே போகலாம். 7th ஒன் பாருங்கள். இப்போ இந்த ரிங்குக்கு ஃபுல்லாகவே நமக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் வரும்னா sp2 ஹைபிரிடைசேஷன் தான் வரும். இந்த 6 கார்பனுக்குமே நமக்கு sp2 ஹைபிரிடைசேஷன் தான் வரும். ஓகே, இப்போ இந்த கார்பன்ஸ் பார்க்கலாம். இப்போ இந்த கார்பன்லாம் இந்த செயின் பார்க்கும்போது இந்த வந்து சைக்ளிக் செயின், இந்த செயின் பார்க்கும்பொழுது நமக்கு இந்த கார்பனுக்கு எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது? இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒன்று, இந்த ஹைட்ரஜனுக்கு கார்பனுக்கு நடுவில் 1 2, இப்போ இந்த பக்கம் ரைட் சைடில் 1 இருக்குது. ஸோ 3. இப்போ 3 சிக்மா பாண்ட் இருக்குது. 3 சிக்மா பாண்ட்னா நமக்கு sp2. நெக்ஸ்ட் இந்த கார்பன் பாருங்கள், இதை சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் வருது? இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் 1, ரைட் சைடில் 1, கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் மிடில் 1 வருது. ஸோ அப்போ இந்த பக்கம் நமக்கு sp2, அதாவது இங்கே எத்தனை சிக்மா பாண்ட்? 3 சிக்மா பாண்ட் இருக்குது. ஸோ இங்கே sp2 தான் வரும். நெக்ஸ்ட் இந்த கார்பன் பாருங்கள், இந்த கார்பனை சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? லெஃப்ட் சைடில் 1, ரைட் சைடில் 1. இங்கே ஹைட்ரஜன் 2 இருக்குது. அப்போது இதுதான மீனிங் ஆக்சுவலி. இந்த பக்கம் கார்பன் பாண்டாக இருக்குது. இப்போ நம்ம இந்த கார்பன் தான் கேட்குறாங்க. அப்போ இது சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? 4 சிக்மா பாண்ட் இருக்குது. 4 சிக்மா பாண்ட்றதால நமக்கு sp3 ஹைபிரிடைசேஷன். நெக்ஸ்ட் இந்த ஒரு கீட்டோன் குரூப். ஸோ இந்த கீட்டோன் குரூப் பாருங்கள், இந்த கீட்டோன் குரூப் சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? இந்த லெஃப்ட் சைடில் 1, ரைட் சைடில் 1. நெக்ஸ்ட் மேலே வந்து ஆக்சிஜன் கனெக்டாக இருக்குது. அப்போ ஆக்சிஜன் கிட்ட இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே அதே கான்செப்ட் தான். சிக்மா பாண்ட் டபுள் பாண்ட் சொன்னோம் இல்லையா? அதாவது சிக்மா பாண்ட் பை பாண்ட், இதில் வந்து 1 சிக்மா பாண்ட் 1 பை பாண்ட் சொல்லிட்டு, ஸோ அப்போ இதில் 1 சிக்மா பாண்ட் இருக்கும். அப்போ 3 சிக்மா பாண்ட் இருக்குது. 3 சிக்மா பாண்ட்னா நமக்கு sp2 ஹைபிரிடைசேஷன். இங்கே CH3னா நமக்கு 4 சிக்மா பாண்ட் வரும். அதனால் sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி கேட்டாலும் இந்த மாதிரி தான் பிக் கொஷனை தான் கேட்பாங்க. நமக்கு சிம்பிளாக அந்த அஸ்டலின் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிக் மாலிகுல் கொடுத்துட்டு நம்ம கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பாருங்கள். இப்போ இந்த ரிங் எல்லாத்துக்குமே நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணாலும் நமக்கு sp2 தான் வருது 6 கார்பனுக்குமே. ஸோ நம்ம sp2 அப்படியே போட்டுடலாம். ஓகே, இப்போ இங்கே ஒரு கார்பன் இருக்கா? இப்போ இங்கே ஒரு கார்பன் இருக்கிறதால இதுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் வரும்? இந்த பக்கம் ஒரு சிக்மா பாண்ட், 2 சிக்மா பாண்ட், இங்கே ஒரு 3 சிக்மா பாண்ட். அப்போ 3 சிக்மா பாண்ட் இருக்குது. 3 சிக்மா பாண்ட்னா நமக்கு sp2 ஹைபிரிடைசேஷன். நெக்ஸ்ட் இந்த ஒரு ஃபைனல் கார்பனுக்கு சுற்றி 4 சிக்மா பாண்ட் வரும். அப்போ sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ அவ்வளோதான். இப்போ 9th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லீன் காம்பவுண்ட். அல்லீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி நம்ம படிப்போம். இப்போ அல்லீன் பாருங்கள், இதுக்கு எத்தனை அல்லீன்? இந்த 3 கார்பன் இருக்குது. இப்போ கொஸ்டின் கேட்பாங்க, அல்லீனில் இருக்கிற கார்பனுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன்? வாட் ஆர் த ஹைபிரிடைசேஷன் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் அல்லீன் இப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தான் ஃபைன் பண்ணணும். என்னென்னு பாருங்கள், எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? 1 2 3. ஸோ 3 சிக்மா பாண்ட். இந்த செகண்ட் கார்பனை சுற்றி எத்தனை இருக்குது? 1. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிக்மா பாண்ட், ஒரு பை பாண்ட். இதுலேயும் ஒரு சிக்மா பாண்ட், இதில் ஒரு பை பாண்ட். ஸோ அப்போ நமக்கு 2 சிக்மா பாண்ட் இந்த சென்டர் கார்பனுக்குள்ள இருக்கும். அடுத்து இது தேர்ட் கார்பன், டெர்மினல் கார்பனை சுற்றி எத்தனை ஹைபிரிடைசேஷன் வரும் பாருங்கள். இந்த தேர்ட் கார்பனை சுற்றி நமக்கு மொத்தம் இந்த ஒரு சிக்மா பாண்ட் 1, நமக்கு ரைட் சைடில் 2 சிக்மா பாண்ட். ஓகே, அப்போ நமக்கு இங்கே 3 சிக்மா பாண்ட் இருக்கும். இப்போ நம்ம ஹைபிரிடைசேஷன் கால்குலேட் பண்ணிக்கலாமா? 3 சிக்மா பாண்ட்னா நமக்கு sp2 வரும். 2 சிக்மா பாண்ட்னா sp, 3 சிக்மா பாண்ட்னா sp2. அவ்வளோதான். இப்போ அல்லீனுக்கு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அல்லீனுக்கு வந்து அதுவும் கேட்பாங்க, டெர்மினல் கார்பனுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன், இன்டர்னல் கார்பனுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். டெர்மினல் என்ன? இதுவும் தான் டெர்மினல். அப்போ டெர்மினல் கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp2. இன்டர்னல் கார்பனோட ஹைபிரிடைசேஷன் கேட்டாங்கன்னா sp அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுருணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ கார்பனை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம நைட்ரஜன் பார்க்கலாமே. ஓகே, நைட்ரஜனுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இப்போ நம்ம கார்பனுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சார்ட் பார்த்துருந்தோம். இப்போ கார்பனில் வந்து 4 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம sp3 சொல்லுவோம். 3 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னா sp2, 2 தான் sp சொல்லுவோம். இப்போ நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா என்ன கேஸ்? நைட்ரஜனில் நமக்கு sp3, இங்கே வந்து sp3 sp2 sp இது 3மே எக்ஸிஸ்ட் ஆகும். அதுக்கு என்ன இந்த பாருங்கள், இதில் 4 சிக்மா பாண்ட் இல்லை 3 சிக்மா பாண்ட் எது இருந்தாலுமே நமக்கு sp3 தான் வரும். 2 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் sp2 தான் சொல்லணும். இதே ஒரே ஒரு சிக்மா பாண்ட் தான் இருக்குன்னா நம்ம sp சொல்லணும். இது நம்ம கன்ஃபியூஷன் ஆகாமல் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இங்கே கார்பனில் பாருங்கள், கார்பனுக்கு 4 சிக்மா பாண்ட், 3 சிக்மா பாண்ட், 2 சிக்மா பாண்ட் இவ்வளோ தான் வரும். ஆனால் 1 சிக்மா பாண்ட்றது இங்கே கார்பனில் இருக்காது. ஆனால் நைட்ரஜனுக்கு 1 சிக்மா பாண்ட்ற ஒரு கேஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஹைபிரிடைசேஷன் ஆஃப் நைட்ரஜன். ஓகே, நைட்ரஜனுக்கு நம்ம யூஸ்வலாக நைட்ரஜன் காம்பவுண்டுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்காக என்ன எடுத்துக்கலாம்னா அமோனியா எடுத்துக்கலாமே. NH3 இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அமோனியாக்கிட்ட அந்த 3 ஹைட்ரஜனுக்கு ஒரு லோன் பேர் இருக்கும். இதை நம்ம யூஸ்வலாக ஸ்ட்ரக்சராக போடுவோம். இப்போது
இப்போ இங்கே ஹைப்ரிடைசேஷன் கால்குலேட் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? 1 2 3 3 சிக்மா பாண்ட் இருக்குது. ஸோ 3 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஹைப்ரிடைசேஷன் sp3. ஓகேவா? ஸோ sp3. ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு காம்பவுண்டாக போகலாம். நம்ம வந்து இங்கே ஷார்ட்டாக எழுதி வச்சுக்கலாம். அதாவது 4 சிக்மா பாண்ட் அல்லது 3 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு sp3 ஹைப்ரிடைசேஷன், 2 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு sp2 ஹைப்ரிடைசேஷன், 1 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு sp ஹைப்ரிடைசேஷன். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ இங்கே CH3 CHNH இது இருக்குது. இப்போ அந்த கார்பன் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம இப்போ சால்வ் பண்ணுமே அதே மாதிரி தான் நம்ம கார்பன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ கார்பன் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை வரும்? நம்ம குயிக்காக போயிடலாம். 4 சிக்மா பாண்ட் இருக்கும். ஸோ sp3 வரும். இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா 1 2 3. ஸோ 3 சிக்மா பாண்ட் வரும். அப்போ நமக்கு sp2 ஹைப்ரிடைசேஷன் வரும். இப்போ நைட்ரஜனுக்கு இப்போ கால்குலேட் பண்ணலாம். இப்போ இந்த நைட்ரஜன் நம்ம ப்ரீஃப் பண்ணி எழுதுனா என்ன இருக்கும்? NH இருக்கும். ஸோ நான் இங்கே இந்த மாதிரி ப்ரீஃப் பண்ணி எழுதுறேன். சரி, இப்போ இந்த நைட்ரஜன் பாருங்கள். இப்போ நைட்ரஜன் கேட்குறாங்கன்னு சொன்னால் நைட்ரஜன் சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? 1 அண்ட் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ 2 சிக்மா பாண்ட் இருக்குன்னு சொன்னால் நமக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன் வரும்? sp2. அவ்வளோ சிம்பிள். அப்போ இந்த காம்பவுண்டுக்கு நைட்ரஜன் ஆட்டமுடைய ஹைப்ரிடைசேஷன் sp2. ஸோ சிம்பிள், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். இது நம்ம எப்படி ப்ரீஃப் பண்ணி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே C ட்ரிபிள் பாண்ட் N, இந்த CN நடுவில் 3 ட்ரிபிள் பாண்ட் 3 பாண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தமா? ஸோ அப்போது இந்த நைட்ரஜனுக்கு வந்துட்டு என்ன வரும்? இங்கே பாருங்கள், இதில் வந்து 1 சிக்மா பாண்ட் 2 பை பாண்டா, அப்போ 1 சிக்மா பாண்ட் தான் இருக்குது. ஸோ 1 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே என்ன இருக்கும்? நமக்கு ஹைப்ரிடைசேஷன் sp-ஆ இருக்கும். அவ்வளோதான். இந்த கார்பனுக்கு நம்ம முன்னாடியே தெரியும். இந்த கார்பனுக்கு நம்ம என்ன வரும்? sp3 ஹைப்ரிடைசேஷன் வரும். அண்ட் இந்த செகண்ட் கார்பனுக்கு என்ன வரும்? இங்கே 2 சிக்மா பாண்ட் இருக்கிறதால நமக்கு sp2 ஹைப்ரிடைசேஷன் வரும். அவ்வளோதான், சிம்பிள். சரிங்களா? ஓகே, சாரி, இங்கே sp தான் வரும். sp ஹைப்ரிடைசேஷன் வரும். இந்த நைட்ரஜனுக்கும் நம்ம sp ஹைப்ரிடைசேஷன் வரும். அவ்வளோதான். ஓகே, தென் இந்த தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பிரிடின். ஸோ பிரிடின் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ பிரிடின் பார்த்தீங்கன்னா இங்கே பிரிடினை சுற்றி நமக்கு ஓகே பிரிடின் இந்த N ஆட்டம் இருக்கா? இந்த N ஆட்டம் சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணோம். ஸோ இப்போது இந்த நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கேஸ் இருக்குது. என்னன்னு பாருங்களேன். இப்போ நைட்ரஜன் சுற்றி நம்ம இவ்வளோ நேரம் என்ன சொன்னோம்? சிக்மா பாண்ட் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொன்னோமா? அப்போது லெஃப்ட் சைடில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, ரைட் சைடில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ 2 சிக்மா பாண்டு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ 2 சிக்மா பாண்ட்னா நமக்கு என்ன வேல்யூ வரும்? 2 சிக்மா பாண்ட் சொல்லியிருந்தோம். 2 சிக்மா பாண்ட்னா நமக்கு நைட்ரஜன் பொறுத்த வரைக்கும் sp2 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ பிரிடின் இருக்க நைட்ரஜன் ஆட்டம்க்கு நம்ம ஹைப்ரிடைசேஷன் sp2. இந்த நைட்ரஜன் ஆட்டமோட ஹைப்ரிடைசேஷன் sp2. அவ்வளோதான், சிம்பிள். இந்த ரிமைனிங் இருக்க எல்லா கார்பனுக்குமே நம்ம ஆஸ் யூஷுவல் பேசினது தான், எல்லாத்துக்குமே sp2 ஹைப்ரிடைசேஷன் தான் வரும். ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா இது என்ன மாலிகுல், இது என்ன காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா பிப்ரிடின். இதெல்லாமே ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸா? ஸோ இந்த ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் இந்த பிப்ரிடினில் நம்ம நைட்ரஜனோட ஹைப்ரிடைசேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ சிம்பிள், நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம்? சிக்மா பாண்ட் தான் பார்ப்போம். இப்போ எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குன்னு பாருங்கள். இதில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, அந்த பக்கம் இங்கே வந்து ஹைட்ரஜனுக்கு ஒன்று. அப்போ 3 சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ 3 சிக்மா பாண்ட் இருக்கிறதால நமக்கு sp3 ஹைப்ரிடைசேஷன், அதாவது இந்த பிப்ரிடினில் இருக்க நைட்ரஜனுக்கு sp3 ஹைப்ரிடைசேஷன். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் மார்ஃபோலின். இந்த மார்ஃபோலினில் இருக்க நைட்ரஜனுக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி கேட்குறாங்கன்னா நம்ம எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, அண்ட் இந்த ஹைட்ரஜன் கூட ஒன்று. அது லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, ஹைட்ரஜனுக்கு ஒன்று. இப்போ 3 சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ 3 சிக்மா பாண்ட்னா sp3 ஹைப்ரிடைசேஷன். சிம்பிள். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் என்னது? பிரோலிடின். ஓகேவா? இப்போ பிரோலிடின் இந்த நைட்ரஜன் ஆட்டம் சுற்றி எத்தனை சிங்கிள் பாண்ட் இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட், விச் மீன்ஸ் சிக்மா பாண்ட் தானே. அந்த சிங்கிள் பாண்ட்றது சிக்மா பாண்ட் தான். ஸோ 3 சிக்மா பாண்ட் இருக்குது. 3 சிக்மா பாண்ட் இருக்கிறதால நமக்கு sp3 ஹைப்ரிடைசேஷன் தான் இதுக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இப்போ நம்ம 6th கொஸ்டின் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 7th ஒன் பார்க்கறதுக்கு முன்னாடி வேறு இன்னும் 2 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நம்ம 7th பார்க்கலாம். இப்போது யூஸ்வலாக நம்ம இந்த
பெப்பரிடன், மார்ஃபோலின், பெரோலடின் இந்த கேஸ்லாம் பார்த்தோம். அது யூஷுவல் தான். நம்ம என்ன பார்த்தோம், எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குன்னு கால்குலேட் பண்ணோம். அத்தனை சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு என்ன ஹைப்ரிடைசேஷனோ அதை அப்படியே எடுத்து போட்டுருவோம். இப்போ இந்த மாதிரி இந்த கேஸ் இருந்துச்சுன்னா அது எக்ஸப்ஷனல். எந்த கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நைட்ரஜன் பக்கத்தில் பாண்ட் 2 பாண்ட் இருக்கு. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு பாண்ட் இருக்கா, அதுக்கும் பக்கத்தில் இருக்க பாண்ட் வந்து இங்கே டபுள் பாண்ட் வந்து சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் வந்து அப்புறம் சிங்கிள் பாண்ட் வந்தாலும் இந்த மாதிரி டபுள் பாண்ட் வந்து அதுக்கு அடுத்து சிங்கிள் பாண்ட் வந்து நம்ம நைட்ரஜன் கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம எக்ஸப்ஷனல் கேஸ். அந்த இடத்துல நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா, இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது, இது ஒரு சிக்மா பாண்ட், இது 2வது சிக்மா பாண்ட், இது 3வது சிக்மா பாண்ட். இப்போ 3 சிக்மா பாண்ட் இருக்குது. இப்போ 3 சிக்மா பாண்ட் இருக்கிறதால நம்ம என்ன சொல்லுவோம், 3 சிக்மா பாண்ட் இருக்கிறதால நம்ம sp3 ஹைப்ரிடைசேஷன் நம்ம சொல்லுவோம். ஆனால் அது வராது. இது எக்ஸப்ஷனல் கேஸ்ன்றதால நம்ம என்ன எடுத்துக்கணும், sp2 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதுதான் இங்கே எக்ஸப்ஷனல் கேஸ். இந்த டபுள் பாண்ட் இருக்குங்க, டபுள் பாண்டுக்கு அடுத்து ஒரு சிங்கிள் பாண்ட் வந்து ஒரு நைட்ரஜன் வருது. இங்கேயும் அதுதான், இந்த சைடு தான் டபுள் பாண்ட் வந்து இந்த பக்கம் ஒரு சிங்கிள் பாண்ட் வந்து நமக்கு நைட்ரஜன் வருது. இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு இது வந்து ஒரு அந்த எக்ஸ்பெக்டடை விட ஒரு ஹைப்ரிடைசேஷன் குறைச்சி காட்டும். ஸோ அதுதான் இந்த ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். இது பிரோல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டோலில் பாருங்கள், இண்டோலில் வந்து இங்கே ஒரு நைட்ரஜன் அட்டம் இருக்கா. ஓகே, இப்போ இந்த நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சைடு நான் சொன்ன மாதிரி இருக்குது, என்னது டபுள் பாண்ட் இருக்குது, அதுக்கு அடுத்து ஒரு சிங்கிள் பாண்ட் வருது. இந்த மாதிரி இருந்துச்சுனாலே நீங்கள் நமக்கு டக்குன்னு கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம வழக்கம் போல் நம்ம யோசிச்சு ஒரு 3 சிக்மா பாண்ட் இருக்குது, அப்போ வந்து sp3 ஹைப்ரிடைசேஷன் நம்ம போட்டு போயிட்டே இருப்போம். பட் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி டபுள் பாண்ட் அப்புறம் சிங்கிள் பாண்ட் இந்த மாதிரி வந்துச்சுன்னா மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணோம், நீங்கள் வழக்கம் போல் யூஸ்வலாக கேல்குலேட் பண்ணிடுங்க. 1 2 3 சிக்மா பாண்ட் இருக்குது, 3 சிக்மா பாண்ட்னா sp3 அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அது போடாமல் அதை விட ஒன்று குறைச்சி sp2 போட்டுடணும். அவ்வளோதான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இண்டோலில் இருக்க நைட்ரஜன் ஆட்டமுடைய ஹைப்ரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா sp2. அது sp3 தான் நம்ம ஆக்சுவலி கிடைக்கும். பட் sp3 வரக்கூடாது, நம்ம அதோட ஒன்று குறைச்சி sp2 போட்டு போயிடணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கு வருவோம். 7th வருவோம், இமிடசோல். இப்போ இமிடசோல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இமிடசோலில் நமக்கு 2 நைட்ரஜன் ஆட்டம் வருது. ஓகே, இந்த 2 நைட்ரஜன் ஆட்டத்தையும் நம்ம நல்லா ஒரு அப்சர்வ் பண்ணலாம். இப்போ இங்கே டாப்பில் ஒரு நைட்ரஜன் இருக்குது, இங்கே பாட்டமில் ஒரு நைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. சரி, இப்போ டாப்பில் இருக்க நைட்ரஜன் ஆட்டம் வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் ஆட்டம் சுற்றி நான் சொன்னேன் இல்லையா, டபுள் பாண்டு அப்புறமா சிங்கிள் பாண்டு அப்புறம் நைட்ரஜன், அந்த மாதிரி இங்கே இல்லை. அப்போ நம்ம ஈஸியாக நம்ம அந்த மாதிரி இல்லாததால் நம்ம யூஸ்வலாகவே போயிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிக்மா பாண்ட் வருது, இங்கே ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, இதில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ இதில் 2 சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ 2 சிக்மா பாண்ட்னா நமக்கு sp2 ஹைப்ரிடைசேஷன். ஓகே, இது கரெக்ட், இது பக்கா, இதில் எந்த டவுட்டும் நமக்கு இல்லை. இப்போ இந்த பாட்டமில் இருக்க நைட்ரஜன், இப்போ இது பார்க்கலாம். இந்த பாட்டமில் இருக்க நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை சிக்மா பாண்ட் வருது, லெஃப்ட் சைடில் 1, ரைட் சைடில் 1, லெஃப்ட் சைடில் 1 வரும், ரைட் சைடில் 1 வரும். நெக்ஸ்ட் இந்த ஹைட்ரஜனுக்கும் நைட்ரஜனுக்கும் 1 வரும். அப்போ இங்கே 3 சிக்மா பாண்ட் வரும். ஸோ 3 சிக்மா பாண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், sp3 ஹைப்ரிடைசேஷன் சொல்லுவோம். ஆனால் நான் அப்போது சொன்ன எக்ஸப்ஷனல் கேஸ் படி 2 அதாவது டபுள் பாண்ட் வந்து நமக்கு ஒரு சிங்கிள் பாண்ட் வந்துச்சு, டபுள் பாண்ட் வந்து அதுக்கப்புறம் சிங்கிள் பாண்ட் வந்து அப்புறம் நைட்ரஜன் கனெக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறதால நமக்கு நம்மளோட ஹைப்ரிடைசேஷன் ஒரு குறைஞ்சி sp2 மாறிடும். ஸோ அதுதான். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜனுக்கு நமக்கு sp2 ஹைப்ரிடைசேஷன், இது யூஸ்வல் தான். இந்த நைட்ரஜனுக்கு பாட்டமில் இருக்க நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா நமக்கு sp3 வந்திருக்கணும், பட் sp3 கிடையாது. இது எக்ஸப்ஷனல் கேஸ்ன்றதால நம்ம sp2 நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ நைட்ரஜனுக்கு நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் ஆக்சிஜன். இப்போ ஆக்சிஜனுக்கு பார்த்து முடிச்சிடலாமே. இப்போ ஆக்சிஜன் பாருங்கள், இப்போ ஆக்சிஜனுக்கு யூஸ்வலி 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ இது வாட்டர் மாலிகுல் பாருங்கள், இந்த வாட்டர் மாலிகுல் நம்ம ஸ்ட்ரக்சர் விஷயம் எழுதுறது. இப்போ இந்த வாட்டர் மாலிகுல் சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது, அதே தான். எத்தனை சிக்மா பாண்ட் கால்குலேட் பண்ணுங்க, இந்த பக்கம் 1 இருக்குது, இந்த பக்கம் 1 இருக்குது. ஸோ 2 சிக்மா பாண்ட் இருக்குது. 2 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் என்ன வரும், அதாவது 3 சிக்மா பாண்ட் அல்லது 2 சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம sp3 சொல்லுவோம் ஆக்சிஜனுக்கு. இதே ஒரே ஒரு சிக்மா பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம sp2 அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ அவ்வளோ, இதுதான் ஆக்சிஜனுக்கான ஹைப்ரிடைசேஷன் சார்ட். சரி, ஓகே, இப்போ இதை வச்சு கால்குலேட் பண்ணலாம். இங்கே வந்து 2 சிக்மா பாண்ட் இருக்குது. ஸோ 2 சிக்மா பாண்ட்னா இப்போ இந்த ஆக்சிஜனுடைய ஹைப்ரிடைசேஷன் sp3. ஓகே, இப்போ வந்து ஃபார்மால்டிஹைட், இந்த செகண்ட் பாருங்க ஃபார்மால்டிஹைட். இப்போ இந்த ஃபார்மால்டிஹைடில் ஆக்சிஜனோட ஹைப்ரிடைசேஷன் என்ன அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அதை கால்குலேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு சிக்மா பாண்ட் தான் இருக்குது. இந்த பக்கம் பாண்டில் எதுவுமே இல்லை. எங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா பாண்டில் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் பாட்டமில் தான் நம்ம கார்பன் கூட டபுள் பாண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ டபுள் பாண்டுறதால இது இல்லை, 1 சிக்மா பாண்டாக இருக்கும், 1 பை பாண்டாக இருக்கும். அப்போ ஒரே சிக்மா பாண்ட் தான் இருக்குன்றதால இதுக்கு இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா sp2.
ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நமக்கு இது வந்து நம்ம தனித்தனியாக கேட்க மாட்டாங்க. அதாவது ஒரே ஒரு காம்பவுண்டாக கொடுத்துட்டு மிக்ஸ்டு காம்பவுண்டாக இருக்கும். மிக்ஸ்டு காம்பவுண்டை கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம கேட்பாங்க. ஸோ நம்ம அதுலேருந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். CH3 CH double bond CH single bond C double bond O CH2 single bond C triple bond N. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். கார்பன் இருக்கும், கார்பன் இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, எல்லாமே சேர்த்தாப்புல இருக்கு. இந்த மாதிரி கேட்கலாங்க. இப்போ வந்து இது எல்லாத்துக்கும் ஹைப்ரிடைசேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் எல்லாத்துக்கும் போட வேண்டியதான். நம்ம யூஷுவல் ட்ரெடிஷனல் மெத்தட் நம்ம போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே வந்து CH3 இருக்கு. இப்போ எத்தனை இருக்கு? 3 சிக்மா பாண்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குன்னு கேல்குலேட் பண்ணிட்டு அப்புறம் இந்த சார்ட் வேணா நம்ம நீங்கள் என்ன பண்ணுங்க, பெட்டர் எக்ஸாம் ஹாலில் வந்து லைட்டாக எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போகிறதா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 3 சிக்மா பாண்ட் இருக்கு. 3 சிக்மா பாண்ட்னா நமக்கு என்ன வரும்? சாரி, 4 சிக்மா பாண்ட் வருங்க. 4 சிக்மா பாண்ட் இருந்தாலும் நமக்கு sp3 வரும். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 3 சிக்மா பாண்ட் இருக்கா? ஸோ 3 சிக்மா பாண்ட் இருக்குது, நமக்கு sp2 வரும். நெக்ஸ்ட் தேர்ட் கார்பனுக்கு சுற்றி லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று, அண்ட் இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் நடுவில் ஒன்று. ஸோ 3 சிக்மா பாண்ட் sp2. ஃபோர்த்து கார்பன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று, இந்த பக்கம் ஆக்சிஜன் கூட கனெக்ட் ஆகிறதுல இந்த பக்கம் ஒரு 3. ஸோ 3 சிக்மா பாண்ட் இருக்குது. ஸோ 3 சிக்மா பாண்ட்றதால இதுக்கு வந்து sp2. அடுத்து 1 2 3 4 5 ஃபிஃப்த் கார்பன் பாருங்கள். ஃபிஃப்த் கார்பன் சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது? 1 லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று. இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ இங்கே 4 சிக்மா பாண்ட் இருக்குது. 4 சிக்மா பாண்ட்றதால sp3. அடுத்து இந்த செவன்த் கார்பன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. அப்போ ட்ரிபிள் பாண்டில் நமக்கு ஒன்று மட்டும் தான் நமக்கு சிக்மா பாண்டாக இருக்கும். அப்போ ரெண்டு சிக்மா பாண்ட் இருக்குது. 2 சிக்மா பாண்ட் இருக்கிறதால நமக்கு இங்கே sp ஹைப்ரிடைசேஷன் தான் வரும். ஓகே, இப்போ நம்ம கார்பனுக்கெல்லாம் முடிச்சாச்சு. ஒன்லி இப்போ நைட்ரஜன் ஆக்சிஜன் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நைட்ரஜன் சுற்றி பாருங்கள். நைட்ரஜன் பக்கத்தில் இங்கே எத்தனை இருக்குது? ஒரே ஒரு சிக்மா பாண்ட் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது. அப்போ நமக்கு இதோட ஹைப்ரிடைசேஷன் sp வரும். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சுற்றி நமக்கு இங்கே எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது? இங்கே ஒரே ஒரு சிக்மா பாண்ட் தான் இருக்குது. ஒரே சிக்மா பாண்ட் இருக்கிறதால நமக்கு இதோட ஹைப்ரிடைசேஷன் sp-ஆ இருக்கும், sp2-ஆ இருக்கும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா? ஸோ சிம்பிள். இந்த மாதிரி தான் நம்ம மிக்சடாக கேட்டாங்கன்னா நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த ரிலேட்டடாக சம் MCQs நமக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸாக கேட்டாலும் கேட்கலாம், அப்படி இல்லை இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாலும் கேட்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இந்த மீத்தேன் பார்த்தீங்கன்னா CH4 நம்ம சொல்லிட்டோம். ஸோ கார்பன் அந்த மீத்தேன் ஷோஸ் என்ன ஒரு ஹைப்ரிடைசேஷன், என்ன ஜாமெட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீத்தேன் யூஸ்வலாக எப்படி எழுதுவோம்? இந்த மாதிரி எழுதுவோம், மீத்தேன் எழுதுவோம். ஓகே, இப்போ நம்ம ஹைப்ரிடைசேஷன் பார்த்துட்டோம். இப்போ இது ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாமா? 1 2 3 4 சிக்மா பாண்ட் இருக்குது. ஸோ அப்போ sp3 ஹைப்ரிடைசேஷன் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி. ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். நம்ம வந்து sp அப்படின்னா sp ஹைப்ரிடைசேஷனா ஒரு ஷேப்பு, sp2னா ஒரு ஷேப்பு, sp3னா ஒரு ஷேப்புன்னு சொல்லியிருந்தோம். என்னென்ன சொல்லியிருந்தோம்? sp-னா அது வந்து லீனியர்னும், sp2னா ட்ரைகோனல் பிளேனார்னும், sp3னா டெட்ராஹெட்ரல்னு சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம எது மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லீனியர்னு சொல்கிறாங்க, லீனியர் கிடையாது இது. நெக்ஸ்ட் ட்ரைகோனல் பிளேனார்ன்றாங்க, அதுவும் கிடையாது. ஏன்னா sp2 வந்தால் தான் ட்ரைகோனல் பிளேனார், இது sp3, ஸோ இது கிடையாது. டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி, இது கரெக்ட். Tetrahedral geometry with sp3 hybridization. So option C is the right answer. Next, the hybridization of carbon in carbon monoxide. இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதே மாதிரி தான் the hybridization of carbon in methane, the hybridization of nitrogen in cyano-methane, அந்த மாதிரி மாற்றி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கார்பன் இன் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு நம்ம இந்த மாதிரி எழுதுவோமா? சரி, ஓகே. இப்போ இது சுற்றி எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது? இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும், ரைட் சைடில் ஒரு சிக்மா பாண்ட் இருக்கும். அப்போ 2 சிக்மா பாண்ட் இருக்குது. 2 சிக்மா பாண்டுனா நமக்கு என்ன ஹைப்ரிடைசேஷன் நம்ம சொல்லுவோம்? sp ஹைப்ரிடைசேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஆப்ஷன் C, sp ஹைப்ரிடைசேஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆங்கிள் அரவுண்ட் கார்பன் இன் ஈத்தீன். ஸோ ஈத்தீன் சொல்லிட்டாங்க. அப்போ ஈத்தீன் ஃபஸ்ட்டு எழுதிடலாம், அதோட ஃபார்முலா எழுதிடலாம். ஸோ இதான் ஈத்தீனோட ஃபார்முலா. சரி, ஓகே. இப்போது நீங்கள் வந்து பாண்ட் ஆங்கிள் கேட்குறாங்க. நம்ம ஒன்று என்ன பண்ணலாம், அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சு கூட நம்ம ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஹைப்ரிடைசேஷன், அது கஷ்டம். நமக்கு என்ன ஸ்ட்ரக்சர்ன்றது நம்ம டக்கு நம்ம மைண்டு கொண்டு வர முடியாது. பட் நம்ம ஹைப்ரிடைசேஷன் கால்குலேட் பண்ணலாம். இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ ஹைப்ரிடைசேஷன் ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வழக்கம் போல் இந்த மாதிரி ப்ரீஃப் பண்ணி எழுதிப்போம்.
ப்ரீஃப் பண்ணி எழுதிட்டு இப்போ நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இங்கே எத்தனை சிக்மா பாண்ட்ஸ் இருக்குது? 1 2 3 சிக்மா பாண்ட் இருக்குது. இந்த கார்பன் சுற்றி 1 2 3 சிக்மா பாண்ட் இருக்குது. ஸோ 3 சிக்மா பாண்ட் வந்துச்சுன்னா நமக்கு sp2 ஸோ sp2 ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ sp2னா நமக்கு என்ன ஆங்கிள், அதாவது sp நம்ம என்ன ஆங்கிள் சொன்னோம்? 180 சொன்னோம். sp2னா 120 சொன்னோம். sp3னா 109.5 சொன்னோம். ஸோ இப்போ 2 கார்பனுமே sp2 தான். அப்போ ஆப்வியஸாக 120 தான். B is the right answer. Okay. Which set of molecules correctly represent linear geometry? லீனியர் ஜாமெட்ரினா எது லீனியர் ஜாமெட்ரி ஒபே பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sp ஹைப்ரிடைசேஷன் கொண்டிருக்க மாலிகுல்ஸ் எல்லாமே நமக்கு லீனியர் ஜாமெட்ரியாக தான் இருக்கும். இப்போ வந்து சொன்னோம் sp பார்த்தீங்கன்னா லீனியர் ஜாமெட்ரி அது வந்து 180 டிகிரிஸில் இருக்கும். ஆங்கிள் பாண்ட் ஆங்கிள் வந்துட்டு 180 இருக்கும்னு சொன்னோம். ஸோ அப்போ இதுதான் நம்ம க்ளூ, லீனியர் ஜாமெட்ரி சொல்லிட்டாங்க. அப்போ இட் மஸ்ட் பி இன் sp ஹைப்ரிடைசேஷன். இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிட்டு வரலாம். இப்போ இந்த பாருங்க 4 பாருங்க, மீத்தேன் நமக்கு தெரியும். மீத்தேன் வந்துட்டு sp3 ஹைப்ரிடைசேஷன். அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. நெக்ஸ்ட் இந்த அசிட்டலின் வந்து நமக்கு தெரியும். அசிட்டலின் வந்துட்டு இதுக்கு வந்து நமக்கு sp ஹைப்ரிடைசேஷன், 2 கார்பனுக்குமே நம்ம ஹைப்ரிடைசேஷன் கேல்குலேட் பண்ணோம்னா நமக்கு sp ஹைப்ரிடைசேஷன் தான் வரும். ஸோ sp-னா நமக்கு ஆப்வியஸாக லீனியர் ஜாமெட்ரி வந்துடும். ஸோ ஆப்ஷன் பி கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ C and D செக் பண்ணலாம். ஸோ C பார்த்தீங்கன்னா C2H4னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஈத்தீனாக இருக்குமா? அப்போ ஈத்தீன் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஜாமெட்ரி வரும்? நமக்கு ஹைப்ரிடைசேஷன் sp2 இருக்கும். ஸோ sp2 வந்துச்சுன்னா நமக்கு ட்ரைகோனல் பிளேனாக தான் வரும். அப்போது இந்த செட்டு தப்பு, இந்த செட்டு இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா நான் எனிதிங் நமக்கு எது ஈஸின்னு போடுதோ அதை வச்சு கூட செக் பண்ணிக்கலாம். சரிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இது வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த அமோனியா செக் பண்ணலாம். இந்த அமோனியம் அயான் வச்சு செக் பண்ணலாம். இல்லை C2H6 செக் பண்ணலாம். ஸோ நான் இதை வச்சு செக் பண்ணிக்கிறேன். இந்த 3 ஹைட்ரஜன் போட்டு ஒரு பக்கம் Cl போட்டுறேன். இப்போ இது செக் பண்ணனா நமக்கு 4 சிக்மா பாண்ட் இருக்கா? 1 2 3 4 4 சிக்மா பாண்ட் இருக்கு. ஸோ அப்போ sp3 ஹைப்ரிடைசேஷன். sp3னா நமக்கு டெட்ராஹெட்ரல் தான் வரும். அப்போ இந்த D செட்டும் தப்பு. அப்போ ஒன்லி B செட் தான் நமக்கு கரெக்ட். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்துட்டு sp ஹைப்ரிடைசேஷன் அண்ட் லீனியர் ஜாமெட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் which set contains compounds having both sigma donor and pi donor? Sigma and pi. ஓகே, சிக்மா அண்ட் பைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிக்மா அண்ட் பை இது வந்து நம்ம கொஸ்டின் பார்த்து நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஓகே, சிம்பிளாக யோசிக்கலாம். இப்போ சிக்மா பாண்ட்றது நம்ம சிங்கிள் பாண்ட் இருந்துச்சு சொன்னால் அங்கே சிக்மா அப்படின்னு சொல்லிப்போம். இதே எங்கன்னா டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நமக்கு பை பாண்டை பற்றி பேசுவோம். இப்போ இங்கே டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் என்ன சொன்னால் ஒரு சிக்மா பாண்டுன்னா 1 பை பாண்டுன்னு சொன்னோம். இதே ட்ரிபிள் பாண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் 1 சிக்மா பாண்டு, இதில் இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு பை பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகே, இப்போ நம்ம ஆன்சர்ஸ் செக் பண்ணுவோமே. எந்தெந்த இடத்துல நமக்கு பை பாண்ட் இந்த மாதிரி டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ இருந்துச்சு சொன்னால் அது அங்கே தான் நமக்கு பை பாண்ட் இருக்கும். அப்போ அதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இந்த 4 ஆப்ஷன் பாருங்க. இந்த A செட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே சிங்கிள் பாண்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ இது வராது. இந்த B செட்ல பாருங்க. B செட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அசிட்டல் இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. அப்போ நம்ம இது கண்ண மூடி போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு பை பாண்ட்ஸ் வருது. ஸோ அப்போ இதுதான் ஆப்ஷன். CO2 இதை பிரீஃப் பண்ண என்ன வரும்? இந்த மாதிரி வருமா? ஸோ இங்கே டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ இங்கேயுமே நமக்கு பை பாண்ட்ஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஈத்தீன்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பை பாண்ட் இருக்குது. நம்ம ஜஸ்ட் இந்த அசிட்டில் வச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி இந்த செட்டு தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். போத் கான்செப்ட் வைஸும் பார்த்தாச்சு, சம்ஸாக கேட்டாலும் நம்ம எப்படி சால்வ் பண்ணலான்றதையும் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பிரேக்கிங் ஆஃப் பாண்ட்ஸ், அதாவது ஹோமோலிட்டிக் அண்ட் ஹெட்ரோலிட்டிக் க்ளீவேஜ் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.